டெக்கில் ஆரம்பப்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐசிடி பேசிக் நாலேஜ் தமிழ் டெக் சேனல். நான் பாசிர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இப்போ புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணணும்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட்டஸ் வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு நார்மலாக எல்லோரும் வைப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஆடியோ வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிற அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இப்போவே கீழே கிடைக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடுற எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைலில் வந்துட்டு வாட்ஸ்அப் அந்த ஆப் வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆஃப்டர் அது பிறகு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண வந்துட்டு ஸ்டேட்டஸ் டேக் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டேட்டஸ் அந்த டேக் வந்துட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்துட்டு நார்மலாக அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் நம்மளோட வியூஸ் எல்லாமே வந்துட்டு காட்டும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆடியோ, அதாவது வாட்ஸ்அப் வீடியோவோ ஆடியோவை சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அந்த நீங்கள் ஆடியோவாக சேஞ்ச் பண்ண நினைக்கிற வீடியோவை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ண பிறகு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலும் இது வீடியோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு லாங் ப்ரெஸ், அதாவது வீடியோவில் வந்துட்டு ஒரு லாங் ப்ரெஸ், அதாவது 3 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஆஃப்டர் ரிமூவ் பண்ணணும்டா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணணும்டா வேறு ஏதாவது கலரை சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டெக்ஸ்ட்டும் அதே கலரில் தான் வரும்னு நினைக்க தேவை. ஸோ நம்ம வேறு கலரும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்டிக்கர்ஸும் வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் இனிமேல் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் மட்டும் வைக்கலாம், அல்லது டெக்ஸ்ட்டும் ஸ்டிக்கர்ஸும் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ ரன் ஆகிட்டு. வீடியோ வந்து சவுண்ட் போட்டோம்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துட்டு இஷ்யூ ஆகும். சவுண்ட் வந்துட்டு நான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரன் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு வந்துட்டு தனியாக ஆப்பெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி அதை வந்துட்டு ஆடியோவெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் டெக் வீடியோவில் சந்திக்கலாம்.